இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இப்போது நம்மோடு இல்லை. அவர் மறைந்த அந்த நாளிலேயே அவரை பற்றி அவசர கதியில் ஒரு இரங்கல் பதிவை பதிவிட்டு விட வேண்டும் அப்படின்னு எந்த நிர்பந்தமும் வச்சுக்காம ரொம்ப ஆழமாக அவர் நமக்கு விட்டு சென்ற உணர்வுகளை, அவர் நமக்கு விட்டு சென்ற சினிமாவை, அந்த சினிமா தந்த காட்சிகளை எல்லாத்தையும் முழுசாக உள்வாங்கிக்கிட்டு அவருக்கான ஒரு வீடியோ பதிவை கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த வீடியோ. என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன். பொதுவாக பாரதி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதா எல்லாருமே சொல்லுவாங்க. ஸ்டூடியோவிற்குள் மாத்திரமே இருந்த தமிழ் சினிமாவை கிராமத்திற்கு எடுத்துட்டு வந்தவர். கேமராவை முதலாக அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு வந்து கிராமத்தில் வச்சு கிராமத்தினுடைய மனிதர்களை கதையின் மாந்தர்களாக மாற்றி அங்கே இருக்கிற வயல்வெளி, ஏரி, குளம், குட்டைகளை எல்லாம் அந்த படத்தினுடைய கதையினுடைய கதாபாத்திரங்களாகவே காண்பித்த பெருமை பாரதி ராஜாக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் உண்மையும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இங்கு அதிகம் பேசப்படாத இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மாத்திரம்தான் இந்த சினிமா சொந்தம் அப்படின்னு கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த சினிமா எளிய மனிதர்களுக்கும் சொந்தம் அப்படிங்கிறத உறக்க சத்தமாக எல்லோருக்கும் தெரியும்படி பதிவு பண்ணவர் பாரதி ராஜா தான். பாரதி ராஜா அவர்களுடைய படங்களை பார்த்தாலே நம்மளால் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அவர் எப்பயுமே ஒரு படத்தில் கதையை நம்மக்கிட்ட கடத்திடணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த கதையின் மாந்தர்களினுடைய வாழ்க்கையை நம்ம மனசுக்குள்ள கடத்திடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருப்பார். அதற்காக அவர் தன்னுடைய படத்தில் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் அப்படிங்கிறத நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். அவருடைய படங்களில் ஹீரோவுக்கு பில்டப்பான அறிமுகங்கள்லாம் இருக்காது, பெரிய வசனங்கள்லாம் இருக்காது. ஆனால் அவர்கள் நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் போல, நம் ஊரில் இருக்கிற நமக்கு நன்கு அறிமுகமான யாரோ ஒருவரை போலத்தான் அவருடைய எல்லா கதாபாத்திரங்களும் திரையில் பார்க்கும்போது நமக்கு தோன்றும். 16 வயது நிலை படத்தில் வந்த சப்பானியும் பரட்டையும் அந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் அல்ல, அந்த கிராமத்தில் வாழ்ந்த மனிதர்கள். அந்த இயல்பான கதாபாத்திர வடிவமைப்பு தான் அந்த திரைப்படத்தை காலத்தால் அழிக்க முடியாத ஒரு திரைப்படமாக ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கு. அவரோட படங்களில் காதல் காட்சிகள் வந்தால் காற்று பேசும், மழை பேசும், வயல்வெளிகள் பேசும். ஆனால் மனிதர்கள் எப்போதும் குறைவாகவே பேசுவார்கள். காரணம், உணர்வுகளை வசனத்தால் அல்ல, காட்சிகளால் மாத்திரம்தான் ரொம்ப நுட்பமாக கடத்த முடியும் அப்படிங்கிற திரை ரகசியத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தார் பாரதி ராஜா. முதல் மரியாதை படத்தில் வர ஒரு காட்சி, ஒரு பரிசலுக்குள்ள சிவாஜியும் ராதாவும் பயணிப்பாங்க. அப்போது நடக்கிற அந்த உரையாடல் இருக்கு இல்லையா, காதலை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த தமிழ் சினிமாவிற்கு பதிவு செய்த ஒரு காட்சி. அதுதான் பாரதி ராஜா அவர்களுடைய அக்மார்க் ஸ்டைல் அப்படின்னு சொல்லணும். அவருடைய படங்களில் வர கிளைமாக்ஸ் காட்சிகளில் வழக்கமாக நாம் பார்த்து பழகின சண்டை காட்சிகள் இருக்காது. ஆனால் மனதை உடைக்கின்ற உணர்வுகள் இருக்கும். படம் முடிந்த பிறகும் அந்த கதாபாத்திரங்கள் நம் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பொதுவாக பாரதி ராஜா அவர்கள் ஒரு காட்சியை இயக்குகிற பொழுது அந்த காட்சியை படம் பிடிக்கிற கேமராவை எங்க வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு யோசிக்கிறது இல்லை. அந்த காட்சியினூடாக பிரவாகம் எடுக்கிற அந்த உணர்வு எங்கெல்லாம் பயணிக்குது, யாருக்கிட்ட இருந்து அந்த உணர்வு பயணிச்சு இன்னொரு கதாபாத்திரத்துக்கிட்ட போகுது, அந்த பரஸ்பர உணர்வு பகிர்தல் இருக்கு இல்லையா, அது எப்படி ஆடியன்ஸா நம்ம தியேட்டர்ல பார்க்குற நமக்கு எப்படி கனெக்ட் பண்ணுது, அந்த கனெக்ஷனை நம்ம வைக்கிற கேமரா டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல எப்பயுமே ரொம்ப கவனமாக இருப்பார் பாரதி ராஜா. இது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இவருடைய படங்களில் 2 காதலர்கள் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் உடனே பக்கத்தில் வந்து நிற்க வச்சிட மாட்டார் பாரதி ராஜா. அவர்கள் இருவருக்கும் இடையில ஒரு மரம் இருக்கும், சில நேரங்களில் ஒரு குளம் இருக்கும், இல்லைன்னா வயல்வெளி இருக்கும். இவங்க 2 பேரும் வேற இடத்துல தான் இருப்பாங்க, கொஞ்சம் தொலைவில் ஒரு இடைவெளி விட்டு தான் நிற்பாங்க. ஆனால் அந்த இடைவெளியே இவர்களின் காதலை ரொம்ப நுட்பமாக உணர்த்தும். இந்த மொழி இருக்கு இல்லையா, இது வந்து ஹாலிவுட்லேயோ பாலிவுட்லேயோ இருந்து தமிழ் சினிமாவுக்கு வரல. தமிழ் மக்களுடைய வாழ்விலிருந்து, தமிழ் மக்களுடைய பண்பாட்டிலிருந்து இந்த மண் இப்படித்தான் காதலை பிரதிபலிச்சுது, இந்த மண் இப்படித்தான் காதலை கையாண்டது, அதனுடைய நீட்சியாகத்தான் தன்னுடைய படங்களில் காதல் காட்சிகளை அவர் அற்புதமாக பதிவு செஞ்சார். இதுதான் பாரதி ராஜா. இதனால தான் பாரதி ராஜாவை நம்ம இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சீனை ஸ்டேஜிங் பண்ணும் பொழுது கேமராவை இப்படி பிளேஸ் பண்ணாதான், கண்ணுக்கு நேராக பிளேஸ் பண்ணாதான் படம் பார்க்கிற பார்வையாளர்களுக்கு அவர்கள் அந்த காட்சி நிகழ்கிற இடத்திலேயே தாங்களும் இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு பாரதி ராஜா அவர்கள் நம்பினர்.
இதைத்தான் இப்போ இம்மர்சிவ் ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டில் சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி காட்டிய பெருமை பாரதிராஜா அவர்களுக்கு தான் சொந்தம். பாரதிராஜா அவர்களுடைய படங்களில் வில்லன்களை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக சில அடியாட்கள் எல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டு வழக்கமாக நாம் பார்த்து பழகின வில்லன்களாக அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். இவருடைய படத்தில் வர வில்லன்கள் எல்லோருமே இந்த சமூகத்தினுடைய இன்னொரு அங்கம் தான் அப்படிங்கிறத இவர் சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். சில நேரங்களில் இவருடைய படத்தில் சூழ்நிலைகளே வில்லன்களாக மாறும். சாதி, மதம், வறுமை, பழமைவாதங்கள், அப்புறம் சமூக கட்டுப்பாடுகள், இப்படின்னு பல விஷயங்கள், இந்த சமூகத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டிய பல விஷயங்களை தன்னுடைய படத்தின், தன்னுடைய கதையின் வில்லன்களாக மாற்றி அவைகள் இந்த சமூகத்திலிருந்து புறம் தள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய பல படங்கள்ல ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பேசியவர் பாரதிராஜா. பாரதிராஜா அவர்களுடைய படங்கள்ல கிளைமாக்ஸ் காட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல இயக்குனர்கள் தங்களுடைய கிளைமாக்ஸ் காட்சியில அந்த படத்தினுடைய கதையை முடித்து வைப்பார்கள். ஆனால் பாரதிராஜா தன்னுடைய கிளைமாக்ஸில் ஒரு உணர்வை, ஒரு வாழ்வை துவங்கி வைப்பார். இதுதான் மற்ற இயக்குனர்களுக்கும் பாரதிராஜாவிற்கும் இருக்கிற வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். மனித உயிர்கள் மகத்தான மனிதனுக்கு மனிதன் விட்டு கொடுத்து வாழ்ந்தார். ஏன் இந்த வெட்டும் குத்தும்? படம் முடிந்த பிறகும் இந்த விஷயத்தை நாம பண்ணியிருந்திருக்கலாம்ல, நம்ம வாழ்க்கையில நாம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த விஷயத்துக்கு இதுதான் தீர்வா, இனிமே இந்த விஷயத்தை நம்ம இப்படித்தான் அணுகணும் அப்படின்னு திசைகள் தெரியாமல் இருந்த பல ரசிகர்களுக்கு தன்னுடைய படத்தின் கிளைமாக்ஸ் காட்சிகளின் மூலமாக புதிய திசைகளை திறந்து வைத்தவர் பாரதிராஜா. அந்த கதைக்கு ஏற்றதை போலவே இயற்கையினுடைய சூழலும் மாறும். காதல் அரும்புகிற அந்த காலகட்டத்தில் அந்த ஊரே ரொம்ப பசுமையாக இருக்கும். காட்சிகளை நம்ம கவனித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒரு பிரிவு நேர்ந்தால் வறண்ட நிலங்களை நிறைய காட்டுவார். ஒரு நிலம் எப்படி வறண்டு போய் கிடக்குதோ அப்படித்தான் இவர்களுடைய மனசு வறண்டு போய் கிடக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுவார். இது விஷுவல் பொயட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். காட்சிகளின் மூலமாக உணர்வுகளை கடத்துவதில் கை தேர்ந்தவர் பாரதிராஜா அப்படிங்கிறத அவருடைய பல காட்சிகள் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கு. 16 வயது நிலை படத்தில் வந்த மயில், அலைகள் ஓய்வதில்லை படத்தினுடைய மேரி, கருத்தம்மாவில் வந்த அத்தனை பெண்களும் சாதாரணமா அன்று திரையில் அலங்கார பொம்மைகளாக தோன்றவில்லை. ஆசைகளை, கனவுகளை, வலிகளை, போராட்டங்களை வெளிப்படுத்தின அற்புதமான கதாபாத்திரங்களாக வார்த்து எடுத்தவர் பாரதிராஜா அவர்கள் தான். பாரதிராஜா தன்னுடைய திரைப்படத்துல ரொம்ப நேரடியா சாதியை சாடி எல்லாம் பேசல. ஆனால் சாதிங்கிற இந்த கட்டமைப்பு சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக பேசியிருக்கிறார். அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்துல காதலர்களுக்கு இடையில வில்லனாக நிற்பது ஒரு தனிநபர் அல்ல, சாதி மற்றும் மதம் என்கிற ஒரு சமூக சுவர். காதலை எதிர்ப்பது குடும்பம் மட்டுமல்ல, தலைமுறைகளாக கட்டமைக்கப்பட்ட சமூக மனநிலை அப்படிங்கிறதையும் ரொம்ப தீர்க்கமா தன் திரைப்படங்கள்ல பாரதிராஜா பேசியிருக்கிறார். கிராமத்தின் அழகை நேசித்த அதே பாரதிராஜா தான் அந்த கிராமத்தில் இருக்கிற அநீதிகளையும் உறக்க கேள்வி கேட்டார். அதனால்தான் அவருடைய சினிமா வெறும் பொழுதுபோக்கல்ல, அது ஒரு உரையாடல், அது ஒரு மனசாட்சி, அது ஒரு சிந்தனை. பாரதிராஜா என்கிற பெயர் ஒரு தனிநபரின் பெயர் அல்ல, மாறாய் அது தமிழ் சினிமாவின் ஒரு காலம். அவருடைய நினைவுகள் இருக்கும் வரை, அவருடைய படங்கள் இருக்கும் வரை, அவர் படைத்த கதாபாத்திரங்கள் உயிர்ப்போடு இருக்கும் வரை அந்த காலம் ஒருபோதும் நிறைவடையாது. அது வற்றாத நதி போல ஓடிக்கொண்டே இருக்கும். நன்றி.